வெல்கம் டு ஆல். ஆங்கிலத்தை புரிந்து கொண்டு தவறில்லாமல் பேசுவது எப்படி, எழுதுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ சீரியலில் பார்த்துட்டு வரோம். இது இந்த வீடியோ சீரியலில் 6வது வீடியோ. இதில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பொழுதும் போல் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டைமும் 5 வெர்போட 3 ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போவோம். வாங்க இப்பயும் 5 வெர்ப் பார்க்கலாம். பில்ட், பில்ட், பில்ட். அடுத்த வெர்பு பேர்ன், பேர்ன்ட், பேர்ன்ட். அடுத்த வெர்பு பை, பாட், bought. அடுத்த வெர்பு catch, caught, caught. அடுத்த வெர்பு climb, climbed, climbed. ஓகே. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வெர்பை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதில் ஒரு வெர்பை வச்சுக்கிட்டு 12 டென்ஸு எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரே டேபிள் காலத்தில் காமிச்சிருப்பேன். ஒரே டேபிள் காலத்தில் 12 டென்ஸு எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெமரியில் வைக்கிறதுக்கு. இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்குறதுனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி மட்டும் இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா, ஹேவ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது தேர்டு ஃபார்ம் ஆஃப் வெர்பு, இல்லைனா ஹேஸ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். உதாரணத்துக்கு ரைட்டுக்கு 3 ஃபார்ம் என்னென்னா ரைட், ரோட், ரிட்டன். இப்போ ஹேவ் ரிட்டன் இல்லைனா ஹேஸ் ரிட்டன். அதுமாதிரி ஈட்டுக்கு 3 ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈட், ஏட், ஈட்டன். அப்போ ஹேவ் ஈட்டன் இல்லைனா ஹேஸ் ஈட்டன். அதுமாதிரி பைக்கு 3 ஃபார்ம் பை, பாட், பாட். அப்போ என்ன வரும்? ஹேவ் பாட், ஹேஸ் பாட். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் எடுப்போம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹி ஹேஸ் ரிட்டன் எ லெட்டர். ஓகேவா? இதில் எது வெர்பு? ஹேஸ் ரிட்டன் வெர்பு. ஏன் ஹேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ஹீயே வந்திருக்கு. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஹீ, ஷீ, இட், இல்லைனா ஹீ ரெப்ரசன்ட் பண்ணுற ஏதோ ஒரு நேம், ராம், ரவி அந்த மாதிரி, இல்லைனா ஷீ ரெப்ரசன்ட் பண்ணுற ஏதோ ஒரு நேம், சீதா, ராணி, இல்லைனா இட் ரெஃபர் பண்ணுற ஏதோ ஒரு திங், புக், டிக்ஷனரி, ஏதோ ஒரு திங். அது எது சப்ஜெக்டாக வந்தாலும் ஹேஸ் தான் போடணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்ற ஹேஸ் தான் போடணும். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். She has eaten all. இதில் எது வெர்பு? has eaten. ஏன் ஹேஸ் போட்டிருக்கோம்? சப்ஜெக்ட் she வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பார்த்தோன்னா ராம் ஹேஸ் met him. இதில் எது வெர்பு? has met. ஏன் ஹேஸ் போட்டிருக்கோம்? சப்ஜெக்ட் ராம்னு ஒரு பேர் வந்திருக்கு. ஓகேவா? he, she, it வந்ததுன்னா, சப்ஜெக்டாக வந்ததுன்னா ஹேஸ் தான் போடணும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில். பாக்கி எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதற்கு ஹேவ் போடணும். உதாரணத்துக்கு ஐ, வி, தே எது வந்தாலும் ஹேவ் தான் போடணும். ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். தே ஹேவ் நோன் ஹிம். இதில் எது வெர்பு? ஹேவ் நோன். ஏன் இந்த இடத்துல ஹேவ் போட்டிருக்கோம்? சப்ஜெக்ட் தே வந்திருக்கு. அடுத்த சென்டென்ஸ் ஐ ஹேவ் மேட் லஞ்ச். இதில் எது வெர்பு? ஹேவ் மேட். இதில் எது ஏன் ஹேவ் போட்டிருக்கோம்? சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. ஓகேவா? இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தாச்சு. இப்போ யூசேஜ் பற்றி பார்க்கலாம். வாங்க. ஒரு 2 படம் போட்டிருக்கேன். இந்த 2 படத்தை ஞாபகம் வச்சாலே நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட யூசேஜ் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள். நவ் இதான் ப்ரெசண்ட்டு. இதுக்கு முன்னாடி முடிஞ்ச எல்லா செயல்களும் ரீசெண்ட்லி முடிஞ்சது, லாஸ்ட் ஃபியூ டேஸில் முடிஞ்சது, இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸுக்கு முன்னாடி முடிஞ்சதெல்லாம், ப்ரெசண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி முடிஞ்சது எல்லாத்தையுமே எதில் போடலாம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் போடலாம். இன்னொன்று என்னென்னா, பாஸ்டில் ஆரம்பித்து இன்னும் முடியாமல் இருக்க செயலியும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போடலாம். ஓகேவா?
வாங்க விரிவாக பார்க்கலாம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை 4 இடத்துல யூசேஜ் பண்ணலாம். ஒவ்வொரு யூசேஜாக பார்க்கலாம். ஃபஸ்ட் யூசேஜ் என்னென்னா, டு இண்டிகேட் கம்ப்ளீட்டட் ஆக்டிவிட்டீஸ் இன் த இமீடியட் பாஸ்ட். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முடிந்த எல்லா செயல்களையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் போடலாம். இப்போ 12 மணி ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடி முடிஞ்ச செயல் எல்லாத்தையுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போடலாம். அடுத்தது, சார் ஏற்கனவே செயல் முடிஞ்சு போச்சு, அதோட டைம் டேட்லாம் தெரியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் அதையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போடலாம். அதான் வந்து டு எக்ஸ்பிரஸ் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஹூஸ் டைம் இஸ் நாட் கிவன் அண்ட் நாட் டெஃபினட். ஓகேவா? அடுத்த யூசேஜ், டு டிஸ்கிரைப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் வென் வி திங்க் மோர் ஆஃப் தர் எஃபெக்ட்ஸ் இன் த ப்ரெசன்ட் தென் ஆஃப் தி ஆக்ஷன் இட் செல்ஃப். அதாவது செயல் முடிஞ்சிருக்கும், அதோட எஃபெக்ட் இன்னும் நீடிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்லையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் போடலாம். அடுத்தது, டு டினோட் அன் ஆக்ஷன் பிகினிங் அட் சம் டைம் இன் த பாஸ்ட் அண்ட் கண்டினியூயிங் அப் டு த ப்ரெசன்ட் மொமெண்ட். இது என்னென்னா, சென்டென்ஸ் வந்து செயல் வந்து பாஸ்ட் ஆரம்பிச்சிருக்கும், இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்லையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் போடலாம். புரியலன்னா கவலைப்படாதீங்க, எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வாங்க ஒவ்வொரு யூசேஜாக எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் யூசேஜ், டு இண்டிகேட் கம்ப்ளீட்டட் ஆக்டிவிட்டீஸ் இன் த இமிடியட் பாஸ்ட். அதாவது செயல் வந்து முடிஞ்சிருக்கும், சொல்கிற டயத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஹீ ஹேஸ் ஜஸ்ட் கான் அவுட் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இப்போ தான் வெளில போனார். ஓகேவா? இதில் எது வெர்பே? ஹேஸ் கான். ஏன் இந்த இடத்துல ஹேஸ் போட்டிருக்கோம்? சப்ஜெக்ட் வந்து ஹீ வந்திருக்கு. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ், போலீஸ் ஹேவ் அரெஸ்டட் 2 men. ஓகேவா? என்ன பண்ணாங்க? போலீஸு 2 மேனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க? இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போட்டிருக்கோம். இது எது வெர்பே? ஹேவ் அரெஸ்டட். சப்ஜெக்ட் எது? போலீஸ். போலீஸ் வந்து ப்ளூரல். ஓகேவா? அதனால் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஹேவ் போட்டிருக்கோம். போலீஸ்னால் என்னதுன்னா குரூப் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் போலீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சிங்குலர் கிடையாது, அது ப்ளூரல். ப்ளூரல் வந்ததுனால நம்ம ஹேவ் போட்டிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ், ஐ ஹவ் பர்ன்ட் மை ஃபிங்கர். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கையை சுட்டுக்கிட்டேன். இதில் எது வெர்பே? ஹேவ் பர்ன்ட். எப்போ சுட்டுட்டேன்? இப்போ தான், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஏன் ஹேவ் போட்டிருக்கோம்? சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கிறதுனால ஹேவ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட் யூசேஜ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் யூசேஜ், டு எக்ஸ்பிரஸ் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஹூஸ் டைம் இஸ் நாட் கிவன் அண்ட் நாட் டெஃபினட். ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டு டைம் தெரியாது, நடந்த செயல் எப்போ நடந்ததுன்னு தெரியாது. அந்த மாதிரி கண்டிஷன்லையும் பட் செயல் முடிஞ்சிச்சு, அந்த மாதிரி செயலையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போடலாம். உதாரணத்துக்கு, ஹீ ஹேஸ் கம்ப்ளீட்டட் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பட் எப்போ கம்ப்ளீட் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பண்ணலாம். இதில் எது வெர்பே? ஹேஸ் கம்ப்ளீட்டட். ஏன் ஹேஸ் போட்டிருக்கோம்? சப்ஜெக்ட் வந்து ஹீ வந்திருக்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ராம் ஹேஸ் கம்ப்ளீட்டட் த ட்ரைனிங். ராம் வந்து ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்போ கம்ப்ளீட் பண்ணார்? தெரியாது. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போட்டுக்கோம். இதில் எது வெர்பு? ஹேவ் கம்ப்ளீட்டட் வெர்பு. ஏன் ஹேஸ் கம்ப்ளீட்டட் போட்டிருக்கோம்? ராம்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் ஹேஸ் போட்டிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ், ஐ ஹேவ் சீன் த லைன் இன் த ஜூ. அப்படின்னா என்ன? ஜூவில் நான் சிங்கத்தை பார்த்தேன், எப்போ பார்த்தேன்னு தெரியாது, அதனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போட்டிருக்கோம். இதில் எது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வெர்பு? ஹேவ் சீன். ஏன் ஹேவ் போட்டிருக்கோம்? சப்ஜெக்ட் வந்து ஐ வந்திருக்கு. அடுத்த யூசேஜ் பார்க்கலாம். டு டிஸ்கிரைப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் வென் வி திங்க் மோர் ஆஃப் தர் எஃபெக்ட் இன் த பர்சன் தென் ஆஃப் தி ஆக்ஷன் இட் செல்ஃப். அதாவது செயல் பாஸ்ட்டில் முடிஞ்சிச்சு, பட் அதோட எஃபெக்ட் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷனில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஐ ஹவ் கட் மை ஃபிங்கர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் எது வெர்பு? ஹேவ் கட். என்ன அர்த்தம்னா, நான் இப்போ தான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து கையை கட் பண்ணிக்கிட்டேன். அதாவது இப்போ ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு, நான் எனக்கு இமீடியட்டாக ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைன்னு அர்த்தம். இதே பாஸ்ட்டில் போட்டிங்கன்னா ஏற்கனவே கட் பண்ணிட்டீங்க, ஏற்கனவே டாக்டரை பார்த்து எல்லாமே பார்த்து முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். பட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போட்டிங்கன்னா இப்போ தான் கட் பண்ணிக்கிட்டேன், ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது, நான் இமீடியட்டாக டாக்டரை பார்க்கணுன்னு அர்த்தம். ஓகே, ஏன் ஹேவ் போட்டிருக்கோம்? இதில் சப்ஜெக்ட் வந்து ஐ வந்திருக்கு. ஐ ஹேவ் மிஸ்டு மை ரூம் கீ. இதில் எது வெர்பு? ஹேவ் மிஸ்டு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்?
என் ரூம் கீயை இப்போ தான் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது நீங்கள் ரூமுக்கு வெளியில் இருக்கீங்க, வேறு கீ போடணும், இல்லை என்ன பண்ணால் வேறு யார்ட்டாச்சும் போய் டூப்ளிகேட் கீ வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதே ஐ மிஸ் மை கீ ரூம் கீன்னு பாஸ்ட் டென்ஸில் போட்டிங்கன்னா எப்பயோ தொலைச்சிட்டிங்க, வேறு ஏதோ ஆல்டர்னேட் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஏன் ஹேவ் போட்டிருக்கோம்? ஐன்ற சப்ஜெக்ட் வந்ததுனால. அடுத்த சென்டென்ஸ், ஷி ஹேஸ் கான் அவுட். இதில் எது வெர்பு? ஹேஸ் கான். ஏன் வந்து ஹேஸ் போட்டிருக்கோம்? ஷீன்ற சப்ஜெக்ட் வந்ததுனால. ஓகேவா? நெக்ஸ்ட் யூசேஜ் பார்க்கலாம். To denote an action beginning at some time in the past and continuing up to the present moment. அப்படி என்ன அர்த்தம்? பாஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கு, செயல் இன்னும் நடந்து கொண்டிருக்கு, இன்னும் முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? செயல் இன்னும் முடியலன்னு அர்த்தம். I have done 4 cups of coffee today. இதில் எது சப்ஜெக்ட், எது வெர்பு? have drunk. என்ன மீனிங்? இன்றைக்கி நான் 4 கப் காஃபி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா என்ன? டேட் இன்னும் முடியல. நீ ஈவினிங்காக இருக்கலாம், மத்தியானமாக இருக்கலாம் நீங்கள் பேசுகிறது. ஓகேவா? ஆக இன்னொன்று கூட நீங்கள் இன்னும் 2 கப் கூட எக்ஸ்ட்ரா குடிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி செய்ய முடியாத டைத்துலையும் இந்த மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணலாம். ஏன் ஹேவ் போட்டுக்கோன்னா சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. அடுத்த சென்டென்ஸ், ஷி ஹேஸ் ரிட்டன் 4 letters in this month. இதில் எது வெர்பு? ஹேஸ் ரிட்டன். என்ன அர்த்தம்? மீனிங் என்ன? இந்த மந்தில் 4 letter எழுதியிருக்கான். இந்த மந்த் இன்னும் முடியல, மந்த் எண்டில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம் நீங்கள். ஆக இன்னும் கூட நீங்கள் லெட்டர் எழுதுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதே பாஸ்ட் டென்ஸை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், 4 letter தான் எழுதுனீங்கன்னு அர்த்தம். இப்போ இங்கே ஷி ஹேஸ் ரிட்டன் 4 letters in this monthன்றதுனால இன்னும் கூட எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதில் ஏன் ஹேஸ் போட்டிருக்கோம்? ஹீ ஷீட் வந்தாலே ஹேஸ் போடணும்னு சொன்னால் அதனால் ஹேஸ் போட்டிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ், ஐ ஹேவ் நோன் ஹிம் ஃபார் எ லாங் டைம். எனக்கு ரொம்ப நாளாக அவனை தெரியும். ஓகேவா? இதில் எது வெர்பு? ஹேவ் நோன். ஏன் ஹேவ் போட்டிருக்கோம்? சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கிறதுனால. ஓகே, இப்போ 4 டென்ஸோட யூசேஜையும் பார்த்தாச்சு. இப்போ க்ளூ வேர்ட்ஸ் அஸ் யூஷுவல். சில வேர்ட்ஸை பார்த்தாலே இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போட்டது தான் பெட்டராக இருக்கும். அந்த வேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி, ஜஸ்ட், ரீசன்ட்லி, லேட்லி, டில் நவ், எட், டுடே, திஸ் மந்த், டுவைஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தாலே அந்த சென்டென்ஸை நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போடுறது பெட்டராக இருக்கும். பாருங்க, ஐ ஹேவ் ஜஸ்ட் ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். இதில் எது வெர்பு? ஹேவ் ஹேட். என்ன குழுவேடு? எதை வச்சு நம்ம இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போட்டோம்? குழுவேடு வந்து ஜஸ்ட், அதாவது இப்போ தான் நான் என் பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தேன்னு அர்த்தம். ஓகேவா? ஹேவ் ஏன் போட்டுக்கோம்? சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கிறதுனால. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஹேவ் ஆல்ரெடி ஃபினிஷ்டு. நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன்னு அர்த்தம். இதில் எது வெர்பு? ஹேவ் ஃபினிஷ்டு. ஏன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போட்டிருக்கோம்? ஆல்ரெடி இந்த குழுவேடு வந்ததுனால. ஆல்ரெடினா அர்த்தம் நான் இப்போயே முடிச்சிட்டேன்னு அர்த்தம், ஏற்கனவே முடிச்சிட்டேன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன் ஹேவ் போட்டிருக்கோம்? சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கிறதுனால. அடுத்தது, ராம் ஹேஸ் ரீசெண்ட்லி ஓப்பன் ஏ நியூ ஷாப். இதில் எது வெர்பு? ஹேஸ் ஓப்பன்டு. ஓகேவா? ஏன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போட்டிருக்கோம்? ரீசெண்ட்லின்ற குழுவேடு வந்திருக்கு, அதாவது இப்போ தான் முடித்தான் அப்படின்றதுக்கான ஒரு மீனிங் தரக்கூடிய ஒரு வார்த்தை வந்திருக்கு, அதனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போட்டிருக்கோம். ஏன் ஹேஸ் போட்டோம்? ராம் வந்திருக்கிறதுனால ஹேஸ் போட்டோம். ஓகே, சப்ஜெக்ட் முடிஞ்சுது. அஸ் யூஷுவல் எக்ஸசைஸ், எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதுக்கான ஒரு எக்ஸசைஸ். வழக்கம் போல் 1 or 2 minutes தான், 5 எக்ஸசைஸ் தான். ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 3 செகண்ட் டைம் தரேன். ராம் டேஷ் ஈட் அண்ட் ஐஸ்கிரீம் ஆல்ரெடி. ஆப்ஷன் ஏ has eaten, B have eaten, had eaten, ate. Answer A வா, B ஆ, C ஆ, D ஆ? 1 2 3. ஆன்சர் has eaten. ஏன் எதை வச்சு போட்டிங்க? ஆல்ரெடின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு, அதாவது அப்பயே நாங்கள் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தானே போடணும். ஓகே, ஏன் வந்து ஹேஸ் போட்டிருக்கோம்? ராம்ன்ற சப்ஜெக்ட் வந்ததுனால ஹேஸ் போட்டுக்குவோம். ஓகே, ஹீ ஷீட்டை குறிக்கிறதுனால ஹேஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், செகண்ட் எக்ஸசைஸ். த ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் ஃபினிஷ் their எக்ஸாம்ஸ், they are very happy. ஆப்ஷன் ஏ has finished, have finished, had finished, finished. ஏவா, பியா, சியா, டியா? 1
2, 3. The correct answer is have finished. ஏன் நீங்கள் இதில் பாருங்கள், தே ஆர் ஹாப்பி அப்படின்னு அர்த்தம், இப்போ சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இது கொஞ்சம் முன்னாடி நடந்த செயலாக தான் இருக்க முடியும். இதுக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த செயலாக எதில் போடணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போடணும். அதனால் என்ன ஆன்சர்? ஹேவ் ஃபினிஷ்டு. ஏன் ஹேவ் போட்டுக்கோன்னா சப்ஜெக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புளூரல், ஹீ ஷீட்டில் வரல, அதனால் ஹேவ் போட்டிருக்கோம். அடுத்த எக்ஸசைஸ். Ram dash fall off his bike 3 times this month. Option A, has fallen, have fallen, had fallen, fell. A-வா, B-யா, C-யா, D-யா? 1, 2, 3. The correct answer is has fallen. ஏன்? அதாவது இந்த மாதத்தில் 3 டைம் விழுந்திருக்கான்னு அர்த்தம். இன்னும் இந்த மாதம் முடியலை, இன்னும் கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன க்ளூவேடு? திஸ் மந்த். ஓகேவா? இன்னும் இந்த மந்த் முடியலன்றதுனால இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போட்டிருக்கோம். ஏன் ஹேஸ் போட்டோன்னா சப்ஜெக்ட் ராம் வந்திருக்கு, அதாவது ஹீ ஷீட் ஏதாவது ஒரு பேர் வந்ததுனால ஹேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது 4th எக்ஸசைஸ். ரவி டேஷ் ஸ்டீல் மை பைசைக்கிள், நவ் ஐ ஹாவ் டு வாக். ஆப்ஷன் ஏ, has stolen, have stolen, had stolen, stole. Option A-வா, B-யா, C-யா, D-யா? 1, 2, 3. Answer is, correct answer is has stolen. ஏன்? காரணம் என்ன? இப்போ நான் நடந்துட்டு இருக்கேன், அதுக்கு காரணத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நடந்த செயல் தான் அதுக்கு காரணமாக இருக்க முடியும். அது என்னது? என் பைக்கில் திருட்டு போயிடுச்சு, அதனால தான் நான் நடந்து போக வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போட்டிருக்கோம். ஏன் ஹேஸ் போட்டோன்னா ரவி இந்த சப்ஜெக்ட் வந்ததுனால இதை வந்து ஹேஸில் போட்டிருக்கோம். ஃபைனல் எக்ஸசைஸ். ஐ டேஷ் அரைவ் ஜஸ்ட் நவ். ஆப்ஷன் ஏ, ஹேஸ் அரைவ், ஹேவ் அரைவ், had arrived, had arrived. Okay. A-வா, B-யா, C-யா, D-யா? 1, 2, 3. The correct answer is have arrived. காரணம் என்ன? ஜஸ்ட் நவ் நான் இப்போ தான் போய்ட்டு அந்த குழு வேர்டு இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் நவ். இப்போ முடிஞ்ச செயல் எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போடணும். ஏன் ஹேவ் போட்டுக்கோன்னா சப்ஜெக்ட் ஐயில் வந்திருக்கு. ஓகேவா? எக்ஸசைஸ் முடிஞ்சது. அடுத்தது ஒரு ஃபேக்டை பார்க்கலாம். என்னென்னா, the length of the blood vessels of human brain is almost 1 lakh miles. அப்படின்னா என்ன அர்த்தம்? blood vessels, நம்ம பிரெயினில் உள்ள blood vesselsோட மொத்த லெங்க்த்து வந்து பார்த்திங்கன்னா 1 lakh miles. மைல்னால் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஏன்னா மைல் வந்து எஸ்ஐ யூனிட் கிடையாது, லெங்க்த்தோட எஸ்ஐ யூனிட் கிடையாது. லெங்க்த்துக்கு வந்து மீட்டர் சொல்லலாம், இல்லைனா கிலோமீட்டர் சொன்னால் ஈஸியாக இருக்கும். ஒரு மைலுங்கிறது 1.6 கிலோமீட்டர். அப்போ பார்த்திங்க நியர்லி 1,60,000 கிலோமீட்டர். அதாவது நம்ம பிரெயினில் உள்ள பிளட் வெசல்ஸோட லெங்க்த்து வந்து 1,60,000 கிலோமீட்டர். அதாவது நீங்கள் எடுத்து இந்த ஈக்குட்டேரியல் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த எர்த்து, நம்ம எர்த்தோட ஈக்குட்டேரியல் சர்ஃபரன்சஸ், அதாவது இந்த பூமத்திய ரேகையில் போகுது இல்லையா, அதோட லெங்க்த்தே பார்த்திங்கன்னா நியர்லி ஆல்மோஸ்ட் வந்து 40,000 கிலோமீட்டர் தான். அப்போ நியர்லி அதை போல் 4 டைம் வந்து நம்ம பிரெயினோட பிளட் வெசல்ஸோட டோட்டல் லெங்க்த் இருக்குது. பார்த்துக்கோங்க நம்ம பிரெயினோட ஸ்ட்ரக்சரை. ஓகே, வழக்கம் போல் கோல்டன் வெர்ஸ். இந்த கோல்டன் வெர்ஸ் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தாட்ஸ், எண்ணங்களை பற்றி நிறைய அறிஞர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. எண்ணங்களோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர் கூட எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக எண்ணப்பெறின். நம்ம திண்மையான ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நம்ம எண்ணத்தை நிறைவேற்றலாம், எந்த காரியத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். we are what our thoughts have made us. அதாவது நமது எண்ணங்கள் தான் நம்மை வடிவமைக்கின்றன. நம்மை வடிவமைப்பது நமது எண்ணங்கள் தான். அப்போ எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஸோ டேக் கேர் அபவுட் வாட் யூ திங்க். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா?
வேர்ட்ஸ் ஆர் செகண்ட். நம்ம வார்த்தைகளோ செயல்களோ ரெண்டாவது பட்சம் தாங்க. அதெல்லாம் அவ்வளோ முக்கியம். எண்ணங்கள் அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா எண்ணங்களை வச்சு தான் இது ரெண்டுமே வருது. வார்த்தைகளும் வருது, செயல்களும் வருது. ஆக இதெல்லாம் செகண்டரி தான். எண்ணங்கள் தான் முதன்மையானது. எண்ண ஓட்டங்கள் உயிர்ப்புத்தன்மை கொண்டது. உயிருள்ள நமது எண்ணங்களுக்கு உயிர்ப்புத்தன்மை உண்டு, உயிர் உண்டு. நமது எண்ணங்கள் ட்ராவல் பண்ணும். பையனுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, போக முடியல. இங்கே என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ், அவங்கள நினச்சி வாழ்த்துறாங்க. வாழ்த்தும் போது அந்த எண்ண அலைகள் அவங்கள போய் சேருது. ஓகேவா? இப்படியெல்லாம் சொன்னது யார்? விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர். அடுத்தது பசில். வழக்கம் போல் கொஷின் என்னென்னா, வாட் ஷெல் யூ சி ஒன்ஸ் இன் எ மினிட், ட்வைஸ் இன் எ மொமெண்ட் அண்ட் நெவர் இன் எ 100 இயர்ஸ்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மினிட்டுக்கு ஒரு தடவை வரும், ஒரு மொமெண்ட்டில் கூட 2 டைம்ஸ் வரும். ஆனால் 100 இயர்ஸில் ஒரு டைம் கூட வராது. ஓகேவா? 5 செகண்ட் டைம் தரேன். 1 2 3 4 5. க்ளூ வேணுமா? மினிட்டுக்கு ஒரு டைம் வரும், மொமெண்ட்டுக்கு 2 டைம் வரும். என்னது? த லெட்டர் எம். ஓகே, இன்றைய கிளாஸ் ஓவர். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க பேரண்ட்ஸ் யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்களோ அந்த பேரண்ட்ஸும் இதை பார்த்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த டைட்டிலில் புது சப்ஜெக்டோடு சந்திக்கலாம்.